அனைவருக்கும் வணக்கம். நான் சம்பத். நான் ஆஷா. இன்னைக்கு நான் குடல் வறுவல் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நிறையா பேர். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு சேரும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு தெரியுமா? நீ சொன்னா தான் தெரியும். வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி தேவைக்கேற்ப எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். குடல் வச்சிருந்தேன், அதை சொல்ல விட்டேன். குடல் 1 கிலோ குடல் வேக வச்சிருந்தேன். அப்புறம் நான் மட்டன் மசாலா, கரம் மசாலா, மல்லிப்பொடி, மிளகாத்தூள், மஞ்சள் பொடி எடுத்து வச்சிருக்கேன் தேவைக்கேற்ப. அப்புறம் இஞ்சி பூண்டு தேவைக்கேற்ப அரைச்சி வச்சிருக்கேன். ஆமா, அரைச்சி வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வடச்சட்டியில எண்ணெயை காய வச்சு நம்ம அவிச்சு வச்சிருக்க முடியாது குடல். அதை இதுல இதான் ஸ்பெஷல். இந்த டிஷ்ஷுக்கு நல்லா உப்பு போட்டு வச்சிருக்கு 1 கிலோ குடல். எண்ணெய் ஊற்றி ஆமாம், இந்த குடலை போட்டு ஃப்ரை பண்ணணும். ஆமாம், அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இது இந்த குடல்ல இதான் கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி. இந்த ரவை விளம்பரத்தில் நல்லா பொல பொலன்னு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால தான் நான் எண்ணெய் ஊற்றி குடலை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ அதுக்கப்புறம் வடச்சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேவையான. அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை போட்டு நல்லா கொஞ்சம் பொரியட்டும். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம். ஆமாம், சின்ன வெங்காயம், மிளகா. ஆமாம், சின்ன வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் உடம்பு நல்லது. நல்லா போட்டு கிளறிக்கோங்க. ஆமாம், அப்புறம் கிளறிட்டு நல்லா கொஞ்சம் பொரியிடும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். அப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி போட போகிறோம் தேவையான அளவு. எத்தனை தக்காளி? நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கான அளவு. அது கொஞ்சம் வதங்கவும் போட்டுருணும். ஆமாம், தக்காளியெல்லாம் போட்டுக்கோம்ல, அது கொஞ்சம் வதங்கவும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா ஒன்று கிளறி விட்டு நல்லா பச்சை. நெக்ஸ்ட் நம்ம இந்த மட்டன் பொடி, மல்லிப்பொடி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகே, நல்லா எல்லாம் வெங்காயம் எல்லாம் ஒன்று கிளறி விட்டுக்கிட்டு அப்புறமா நம்ம என்ன போட போகிறோம்னு தெரியுமா? சவுண்ட் உள்ளே போதே. அப்புறம் நம்ம என்ன போட போகிறோம் தான் இந்த குடல்ல அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே தட்டிடுங்க. நல்லா தட்டி இந்த குடலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம எண்ணெய் ஊற்றி அந்த ஃப்ரை பண்ணுறோம்ல, அதான் அந்த டிஷ்ஷுக்கே மெயின். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஒன்று கிளறியாச்சு. அப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தெரியுமா? நம்ம வேக வச்சுருக்கோம்ல குடல் தண்ணி, அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், பச்சை தண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது. இந்த குடல் அவிச்ச தண்ணியிலே சேர்த்தோம்னா நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஓகே, நல்லா அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் மூடி போட்டு மூடிடுங்க. ஓகே, நல்லா கொதி வந்துருச்சு. தண்ணி வேணா வச்சிருக்கலாம். ஆமாம், சாறு வேணா வச்சிருக்கலாம். ஆமாம், உங்களுக்கு தண்ணி வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லை வறுவலாக பண்ணணும்னாலும் வறுவல் பண்ணிக்கோங்க. எனக்கு மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. இது வீடே கமகமன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்களுக்கு வறுவல் சொன்னேன். நான் எனக்கு தண்ணி தேவைப்படுறதுனால கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தண்ணியை வற்ற விட்டுட்டு வறுவல் மாதிரி பண்ணாலும் சாப்பிட்டுக்கோங்க. நான் எடுத்துட்டு வரேன், வாங்க வாங்க சாப்பிடுங்க. நீ எல்லா சாப்பாடுல அப்படி தான் சொல்கிற அப்படின்னு நினைக்கிங்களா? உண்மையிலே நல்லா தான் இருக்குது. அவரோட மனைவி செஞ்சதுக்காண்டி நான் சொல்ல, ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இந்த மசாலா, உப்பு, உரப்பு இதெல்லாம் நல்லா இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாரும் பிடிக்கும். உங்களுக்கு சரி, செஞ்சு எல்லாத்துக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஜாலியான சமையல்களை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன்.